கள்ளக்குறிச்சிலேருந்து வரேன். என் பேர் ஷீபா. நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அக்ரிமெண்ட் சைனில் பண்ணதால என்னுடைய சர்டிஃபிகேட் திரும்ப ரிட்டன் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ப்ரேயர் பண்ணக்குள்ள பிரதர் சொன்னார், உங்களுக்கு கிடைக்காத எல்லா பொருளும் சரி, உங்ககிட்ட சேராத எல்லா சர்டிஃபிகேட் எதுவானாலும் உங்களை தேடி அவங்களே ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சனிக்கிழமை இங்கே வந்த, ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கக்கிழமை காலைல 10 மணிக்கெலாம் அவங்களே வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் வந்து பிரியங்கா. என் கல்யாணம் ஆகி 2.5 வருஷம் ஆகுது. எனக்கு வந்து 2 ப்ரெஸ்ட்லையுமே வந்து எனக்கு கட்டி இருந்துச்சு. பிப்ரவரி மாதம் வந்து அதை செக் பண்ண போனோம். இப்போ டாக்டர் வந்து சொன்னாங்க, ஒரு கட்டி மட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அது வந்து அது கேன்சராக இருக்குமோன்னு யோசிக்கிறோம், பயாப்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பயாப்சி கொடுத்துட்டு சரி இந்த ப்ரேயருக்கும் தனியாக தான் வந்தேன். வழி ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் வந்தேன். அங்கிள் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த மாதிரி பிரெஸ்ட்டில் வந்து ஒரு சிறு கட்டியோடு வந்திருக்காங்க, அவங்க வந்து அது கேன்சராக இருக்குமோ சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. பரலோகத்துலேருந்து ஒரு அக்னி வந்து அந்த கட்டியை வந்து இப்பொழுது எரிக்குது, அந்த கட்டி வந்து நார்மலாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் போயிட்டு டாக்டர் கிட்ட செக் பண்ணும்போது அந்த கட்டி நார்மலான கட்டி, அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் உங்கள் வீட்டில் தரித்திரம் இருந்திருக்கலாம். இன்னைக்கு பிறகு ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் இருக்கும், அப்படின்னா தங்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நேற்றைக்கு வரைக்கும் பொத்தல் பையில் போடப்பட்ட நாணயங்கள் மாதிரி உள்ளே வரதும் தெரில, போகிறதும் தெரில, எங்கே வருது எங்கே போகுதுன்னு தெரியலை பிரதர். நானும் உழைக்கிறேன், டே நைட் உழைச்சி தான் பார்க்குறேன், ஆனாலும் நான் இன்றைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் வந்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பொத்தல் பை எல்லாத்தையும் மூடி இன்றைக்கு பிறகு நீங்கள் சம்பாதிக்கிறது அப்படியே உங்கள் பாத்திரம் நிரம்பி 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 வழியும். ஆமேன். இனி கூடையாக நீங்கள் மிச்சம் எடுப்பீங்க. உங்களுக்கு பாத்திரம் நிரம்பி வழியும் போது, ஓவர்ஃப்ளோ ஆகும்போது அதை நிமித்த நிறைய பேர் பிரயோஜனப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆமாம், நிரம்பி வழிகிற செல்வங்களையும் செல்வாக்கையும் தருவார். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 112, 2, 3 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாமா? அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார், யாருக்கு ஐஸ்வர்யம் தங்குமாம்? ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு. அழகான வசனம் ரோமர் 10:12 சொல்லுகிறது, கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சமனராயிருக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அதை மேலும் மேலும் வளர்க்கிறது, அதை தக்க வச்சுக்கிறது உன் கையில் தான் இருக்கு. ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, அதை தக்க வச்சுக்கிறதோ கீழே போட்டு உடைக்கிறதோ உங்கள் கையில் இருக்கு. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமான ஆண்டவரை ஆராதிக்க போகணும். ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் நான் தொழுது கொள்ள வந்திருக்கிற ஆண்டவரேன்னு போய் யார் யார் ஆண்டவரை தொழுதுகிட்டு இருக்கிறீங்களோ அவர்தான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எவ்வளவு உயர்ந்தாலும் சரி, ஆண்டவரை மட்டும் விட்டுறாத. அன்றைக்கு சாலமோனுக்கு அவங்க அப்பா ஆலோசனை கொடுக்குறார். என்ன தெரியுமா சொன்னார்? நீ அவரை தேடு, அவரை கண்டடைவார். நீ அவரை விட்டுட்டியன்னா அவர் ஒன்றை விட்டுருவார். நீ அவரை விட்டுட்டியன்னா அவர் ஒன்றை கண்டிப்பாக விட்டுருவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஸ்டேஜில் அவன் விட்டுட்டான். என்ன ஆச்சுன்னு தெரியும்? ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை அவன் நழுவ விட்டான். நல்லா ஒன்று இருந்தான், ஆனால் கடைசியாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தான். ஆரம்ப நாட்களில் பைபிளில் சாலமோனை பற்றி பார்க்கும்போது, ஆண்டவருக்கு ஆராதிக்க ஆலயம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு அதனால் நான் ஆராதிக்கலைன்னு சொல்லாத அளவுக்கு வெளி இடத்துல தனியாக பலிபீடத்தை கட்டி ஆராதித்தான். அதனால் ஆண்டவர் அவனுக்கு ஆலயத்தை கட்டுகிற வாய்ப்பை கொடுத்தார். அப்படி இருந்தவன், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்ட அதே சாலமோன் ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது விக்கிரகங்களுக்கு பின்னால் போனதுனால அந்த ஆதரவை வாபஸ் வாங்கிட்டார். அடுத்த நிமிஷத்தில் என்ன ஆச்சுதுன்னா, அவனிடத்தில் இந்த 12 கோத்திரத்தில் 10 கோத்திரத்தை ஆண்டவர் பிரித்து எடுத்து இன்னொருத்தங்கிட்ட அரசாட்சி கொடுத்துட்டு 2 கோத்திரம். அது கூட எதுக்கு தெரியுமா? அவங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துட்டார், அவன் பிள்ளை தெருவில் விட மாட்டேன்னு. அவங்க அப்பாவுக்காக வேண்டி தான் அது கூட கடைசியாக கொடுத்தார்.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தில், ஆண்டவருடைய ஸ்தானத்தில் நின்று ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் சொல்லுகிறேன், அவன் ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறது வரைக்கும் he was the only one richest king. ஆனால் என்னைக்கு ஆண்டவரை தொழுது கொள்கிறதுக்கு பதிலாக தேவையில்லாத பலிபீடங்களை கட்டி தேவையில்லாததையெல்லாம் செய்ய ஆரம்பித்தானோ, அதன் பிறகு அவனிடத்தில் இருந்ததை எடுத்து போடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல சில நேரங்களில் விட்டுட்டே இருப்பார், சரி கோஹெட்னு விடுவார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவ்வளவுதான் இவனுக்கு டைம் கொடுத்து இவன் திருந்தலியன்னு ஆண்டவர் இழுக்கும்போது தான் சில விபரீதங்கள் வருகிறது. ஸோ இன்றைக்கி நீங்கள் கடைசி வரைக்கும் ஆண்டவரை தொழுதுகிட்டு ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிஸ்னஸ் நிலைச்சி நிற்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். நிலைத்து நிற்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எப்போவுமே கீழேருந்து மேலே போகலாமே தவிர மேலேருந்து கீழே வரக்கூடாது. அவனுடைய தகப்பனாகிய தாவீது கீழேருந்து மேலே போய் உச்சியில் இருந்தான். புகழின் உச்சியிலே, வளர்ச்சியின் உச்சியிலே, ஆசீர்வாதத்தின் உச்சியில் இருந்தான். அவனை அரசாட்சியை விட்டு இறக்க யாராலே முடியலை. ஆனால் அவனாக தான் எனக்கு போதும் ஆண்டவரேன்னு திருப்தி அடைந்து, இதுக்கு வயசாச்சு, இதுக்கு மேலே நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், என் பிள்ளைங்கிட்ட ஆண்டவர் பண்ணுறேன்னு போனானே தவிர ஒரு பயலாலையும் அவனை இறக்க முடியலை. ஏன் தெரியுமா? அவன் கடைசி வரைக்கும் ஆண்டவரை சார்ந்து நின்னான். கடைசி கூட ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டும்போது கூட அதில் ஒரு அழகான வசனம் இருக்கிறது, என் கர்த்தருடைய ஆலயத்தின் மீது நான் வைத்திருந்த வாஞ்சையின் நிமித்தம். அப்படின்னா அவன் போகிற சர்ச்சு மேலே அவ்வளோ பைத்தியமாக இருந்தானா, ஆண்டவர் மேலே அவ்வளோ பைத்தியமாக இருந்தானா. வந்துட்டு சர்ச்சு கட்டுறதுக்காக அந்த காரியங்கள் நடக்கும் பொழுது அவன் ஆலயத்தில் வந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிறான். என் ஆண்டவருடைய ஆலயத்தின் மீது நான் வைத்திருக்கிற வாஞ்சையின் நிமித்தம், ஆண்டவருடைய ஆலயத்திற்காக நான் சேர்த்து வைத்த வெள்ளியையும் பொன்னையும் மரங்களையும் கோமேத கற்களையும் தவிர எனக்கு ஃப்யூச்சருக்கு உதவன்னு வச்சிருந்த என்னுடைய பர்சனல் பொன்னையும் பொருளையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுக்கிறேன். அது எங்கே இருக்காரு யோசித்து பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எனக்கு இருதயத்திற்கு ஏற்றவன். நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகி எத்தனை பேருக்கு நீ இருதயத்துக்கு ஏற்றவங்களா இருக்கிறீங்களா, அது முக்கியமல்ல. என் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவங்களா நீங்கள் நிற்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், அதுதான் முக்கியம். அவன் வாழ்ந்துட்டு மேலே போயிட்டே இருந்தான். ஆனால் சில நேரங்களில் ஆண்டவர் கொடுத்த அந்த பிளாட்ஃபார்ம் அவன் கொஞ்ச நாள் அவனால் மெயின்டைன் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 10 பார்ட்டை விட்டுட்டானே, 2 தானே இருந்துச்சு. அப்படி ஒரு நாளும் இருக்கக்கூடாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவன் சாலமோன் ஞானி, ஞானத்தில் சிறந்தவன். கடைசி நிமிஷத்தில் அவன் திருந்திட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், எல்லாம் வீண், எல்லாம் மாயை. அவன் கண்டுபிடிச்சிட்டான். கடைசியாக விழுந்ததுக்கு அப்புறம் தான் புத்தி வருது அவனுக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, விழுந்ததுக்கு அப்புறம் புத்தி வரக்கூடாது. நீ வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுதே புத்தியை ஸ்டடியாக வச்சுக்கணும். எல்லாம் விழுந்ததுக்கு பிறகு சொல்கிறான், எல்லாம் மாயை, எல்லாம் மாயைன்னு சொல்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரை ஆராதிக்கிறதுல நீங்கள் முன்னிடத்தில் இருக்கணும். ஆண்டவருக்கு எது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? உன்னுடைய துதி பலி, உன்னுடைய ஆராதனை பலி. காலையிலே வந்து உட்காந்து ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதித்து மகிமைப்படுத்தி ஆண்டவரை புகழ்ந்தீங்கன்னா ஆண்டவர் மயங்கி நின்று கேட்பார், உனக்கு என்ன வேணுமோ கேளு. இன்றைக்கி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். முதல்ல ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆண்டவரை ஆராதிக்க போல இன்னைக்கு நீங்கள் அதுக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள். உங்கள் பிஸ்னஸில் கர்த்தர் உங்களை முதல் இடத்துல வைப்பார். ஹல்லேலூயா. அடுத்த 4வதாக கடைசியாக ஆண்டவர் சொல்கிறாரு, யாருடைய வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்குமா? இறைக்கிறவனுடைய வீட்டில் இருக்குமா? எடுத்து வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்கள் ஆகவும். அப்படின்னா நீ ஐஸ்வர்யவான் ஆகணும்னா நீ நற்கிரியைகள் செய்யணும். அப்படின்னா ஏழைகளுக்கு உதவணும், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும், குடும்பத்தில் யாராவது கஷ்டப்பட்டாங்களோ அவங்கள தாங்கணும், அவங்கள அற்பமாக நினைக்கக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்துருப்பாங்க, ஆண்டவரே என்னுடைய பிஸ்னஸை ஆசீர்வதிங்க, நான் 10 ஏழை பிள்ளைகளை படிக்க வைப்பேன், 10 விதவைகளுக்கு நான் திருமணம் பண்ணி வைப்பேன், இளவயதின் விதவைகளை நான் வாழ வைப்பேன், இல்லைன்னாச்சுன்னா அவங்களுக்கு நான் திருமணம் பண்ணி வைப்பேன், இல்லைன்னா விதவைகளுக்கு ஏதோ ஒரு தொழில் செய்கிறதுக்கு நான் உதவியாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அதை செய்யணும். சொல்கிறது மட்டும் இல்லை, செய்யணும். அதான் என்னை சொன்னேன், உங்கள் வியாபாரத்தில் ஆண்டவரை உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னராக வச்சுட்டிங்கன்னா, அவரை ஹெட்டாக வச்சுட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த தடம் புரண்டு போகிறது என்னென்னா, பிஸ்னஸை கொடுத்த ஆண்டவருக்கே பிஸ்னஸில் இடம் இல்லை. நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வீடை கட்டி கொடுப்பாங்க. கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெற்றோரை வீட்டில் வைக்க மாட்டான்.
இவன் சந்தோஷமாக அந்த வீட்டில் இருப்பான், அவங்கள கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோமில் விட்டுருப்பான். நிறைய பேர் விட்டுடுறாங்க. அவங்க கொடுத்த வீடு அவனுக்கு வேணாம், ஆனால் அவங்க வேண்டாம். அவங்க சம்பாதிச்ச பணம் வேணும், ஆனால் அவங்க வேண்டாம். அவங்களுக்கு டேட்டியாக தெரிகிறாங்க. இன்னும் உங்கள் அப்பா அம்மா ஆண்டவருக்கு அடுத்தபடியா முன்மாதிரியான உங்களுடைய மூப்பர்கள், உங்களுக்கு ஆண்டவருக்கு அடுத்தபடிய ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, அவங்கள ஒரு நாள் நீங்கள் தெருவில் விட்டுறக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்கிறது, என்ன அம்மாவுடைய பணம் வேணும், அம்மாவுடைய வீடு வேணும், அப்பாவுடைய வீடு வேணும், அப்பாவுடைய பணம் வேணும். ஆனால் அப்பா அம்மாவை அப்படி தள்ளி வச்சு தான் பார்ப்பான். இன்னும் சில நேரங்களில் ஆண்டவரவங்களை தள்ளி வச்சுருப்பார். அவ்வளோதான், தள்ளிடு அப்படின்றார். இருக்காதீங்க, அதுதான் தியாகம். வயசாக ஆக பெற்றோர்கள் குழந்தைய போல மாறிடுவாங்க, பிடிவாதம் பண்ணுவாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்க பிடிவாதம் பண்ணுறாங்க என்னாச்சுன்னா, நீ நினைக்கணும் இப்போ இவங்க குழந்தை மாதிரி ஆயிட்டாங்க, அதனால் பிடிவாதம் பண்ணுறாங்க. அவங்க புரியாமல் இருப்பாங்க. அதுக்காக கோவப்பட்டுக்கிட்டீங்கன்னா நீ மனுஷனே கிடையாது. முதல்ல உங்கள் அப்பா அம்மாவையே நீ புரிஞ்சுக்கலைன்னா, உங்களுக்காக தானே இருந்தாங்க, நல்லா தானே இருந்தாங்க, இன்றைக்கி ஏன் அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு முடியலை. அந்த முதுமைக்குள்ளே வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் அந்த சின்ன வயசில் தவழ்ந்து வருவான். 2 வயசு 5 வயசு ஏற அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருப்பான். அவனுடைய சரீரம் வளரும், மூளை வளரும், மனசு வளரும், அப்படியே வளர்ந்துக்கிட்டே வருவான். ஒரு ஸ்டேஜ் போனவொன்னே ஒரு 35-40 வயசு போச்சுன்னா, 40 வயசுக்கு மேலே திருப்பி கீழே தான் இறங்குவான். 40 வயசுக்கு மேலே அவனுடைய 40 வயசு 30, 32, 28 வயசில் வேலை செய்த அந்த மூளை 40 வயசில் இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆகிடும். சின்ன பிள்ளை மாதிரி ஆகி 80, 85, 90, 70, 72 எல்லாம் வரும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய வலிமையும் இழந்து போவாங்க, யோசிக்கிற திறனையும் இழந்துருவாங்க. எல்லாத்துலேயும் ஒரு கீழே ஒரு டவுனாக அப்படி வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இது ஆண்டவருடைய படைப்பில் இருக்கிறது. சல்லுன்னு போயிட்டு அப்படியே கடைசியாக ஏன் தெரியுமா, குழந்தைய மாதிரி இருந்து அவங்க மறிக்கிற மாதிரி தான். குழந்தையை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நிறைய பேர் குழந்தை போல் ஆகலை. என்னாச்சுன்னா, குழந்தை பருவத்தை மட்டும் சொல்கிறீங்க. குழந்தைகளை போல் ஆகாவிட்டால்னா ஒரு ஏஜுக்கு மேலே அப்படியே வந்து சின்ன பிள்ளை மாதிரி வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க அந்த சின்ன பிள்ளையா வரும்போது கள்ளம் கபடம் இல்லாமல் தான் பேசுவாங்க. அப்படிப்பட்ட காலங்களில் அவங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவாங்க. அல்லேலூயா. சிறு பிள்ளை பிராயம் மட்டுமல்ல, பிள்ளை பிராயம், முதிர் வயது ஒரு பிள்ளை பிராயம். அந்த முதிர் வயதில் உள்ளவங்களும் குழந்தைகளை மாதிரி தான் அடம் பிடிப்பாங்க. குழந்தைங்க பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க, விட்டு விட்டு பேசுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவாங்க. குழந்தைங்க தவழ்கிற மாதிரி தவழ்வாங்க. குழந்தைகள் கை பிடிச்சிட்டு அப்பா கையை பிடிச்சி நடக்கிற மாதிரி. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் எல்லாம் தெரியும், அந்த காலத்தில் ஒரு ஓவர் வயசாகிடுச்சுன்னா ஒரு தடிக்கம்பு ஒன்று கொடுத்துருவாங்க. 3வது ஒரு கோல் மாதிரி, அவங்களுக்கு ஒரு கால் மாதிரி இருக்கும். அது 2 கால், அதுக்கப்புறம் இன்னும் 3வது ஒரு கால் அவங்களுக்கு இருக்கும், அப்படியே அவங்கள சப்போர்ட் பண்ணி போகிறதுக்கு. அப்படின்னா சின்ன பிராயத்தில் எப்படி 4 காலில் பிள்ளைகள் நடப்பார்களோ, முட்டியை ஊனிட்டு 2 கையை வச்சு தான் பிள்ளைங்க தவழ்ந்து போகும். அது ஒரு பருவம். குழந்தை பருவத்தில் அது ஒரு பருவம். 4 காலில் நடக்கிறதுன்னுவாங்க. கால் 2 தான், ஆனால் 2 கை எப்படி ஊனிட்டு அப்படியே தவழ்ந்து போகும். ஏன்னா அது எழும்பி நடக்கிறதுக்கு முன்னால், 2 காலில் நடக்கிறதுக்கு முன்னால் இருக்கிற பருவம் 4 கால். அதே போல் 2 காலில் நடந்த பெற்றோர்கள் 3வது காலில் நடக்கிறாங்க, இல்லை 4 கால் வச்ச ஓக்கரை பிடிச்சிட்டு நடக்கிறாங்க. அப்படின்றது ஒரு குழந்தை பருவம். அப்போ குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுற மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணணுமே தவிர, நீங்கள் பழசில் அவங்கள்ட்ட எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்த்துட்டு கோவப்படுறதோ சண்டை போடுறதோ சில நேரங்களில் ஆண்டவருக்கு ரொம்ப மனவேதனையை கொடுத்துரும். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, தொழிலை தந்த தேவன் எது கொடுத்துறாரு தெரியுமா? 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது. அந்த வசனம் சொல்ற, நற்கிரியைகள் செய்யும்படி உன் ஐஸ்வர்யவானா வச்சிருக்காரு. 4 பேருக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் உன் ஐஸ்வர்யவானா ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லது செய்கிறதுல நீங்கள் முந்திக் கொள்ளணும். இந்த உலகத்தில் நீங்கள் கண்ணை மூடினீங்கன்னா, நீங்கள் மேல் உலகத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் வச்ச பணம் ஒன்றுமே உங்கள் கூட வராது, செல்வமோ ஒன்றுமே வராது. ஆனால் புண்ணியம் உங்களை தேடி வரும். பைபிளில் பார்த்தீங்கன்னா, தொற்காள் என்கிற தபித்தாள் நிறைய ஏழைகளுக்கு விதவைகளுக்கெல்லாம் அள்ளி கொடுத்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாளாம். அவள் ஒரு நாள் இறந்ததற்கு பிறகு அவளை சவப்பட்டியில் வச்சுருக்கிறாங்க, அடக்கம் பண்ணுறதுக்கு தயாராக வச்சுருக்கிறாங்க. பேதுரு அடக்க ஆராதனைக்கு வந்துட்டு இருக்கிறார். பேதுரு வந்தோடனே பேதுரு அவங்க முகத்தை பார்த்தோடனே பெட்டியை மூடி அடக்கம் பண்ண போகணும். ஆனால் அந்த சிச்சுவேஷனில் இந்த சுற்றி நின்று அழுதது யார் தெரியுமா?
யாரெல்லாம் அவள்கிட்டேருந்து உதவி வாங்கினாங்களோ அந்த ஏழை விதவைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட தங்கள் வஸ்திரத்தை காட்டி, ஆண்டவரே இந்த ட்ரெஸ் இந்த அம்மா எடுத்து தந்தது தானே, இதுக்கு மேலே யார் எங்களுக்கு எடுத்து தருவாங்க, அவங்களையும் எடுத்துட்டீங்களா ஆண்டவரே, இந்த அம்மாவை நீங்கள் எடுத்துட்டீங்களே, இந்த அம்மாவை மறித்து போயிட்டாங்களே, இதுக்கு மேலே எங்களுக்கு யார் உதவி செய்வா, யார் உதவி செய்தான்னு நீங்கள் பைபிளில் வாசித்தாது. இவங்க எல்லாம் சுற்றி நின்று அழுறாங்க. ஆண்டவரே ஒரு நிமிஷம் யோசித்தார், நல்லது செய்திருக்கா இல்லை, கூட ஒரு 10 வருஷம் நல்லது செய்யட்டும். பேதுருவிட்ட ஆண்ட வேலை பேதுரு இருக்கார். அடக்க ஆராதனையில் கலந்து கொள்ள வருகிற பேதுரு இடத்துல ஆண்டவர் பேசுறாரு, நீ அடக்க ஆராதனைக்கு ஒன்று அனுப்பலை, நீ போய் மூஞ்ச பார்த்து மூடி அவளை அடக்கம் பண்ண போகலை, நீ போய் அவளை உயிரோடு எழுப்பு, அவள் இன்னும் நிறைய பேருக்கு நல்லது செய்யணும். ஹல்லேலூயா. அவர் வந்தார், ஒரே வார்த்தை தான், தபித்தாளுடைய கையை பிடிச்சிட்டு தபித்தாளே எழுந்துரு, ஒரே வார்த்தை, அவள் உயிரோடு எழுந்தாள். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அவளை உயிரோடு எழுப்பினது அவள் செய்த புண்ணியங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதுவும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு சரியான இடத்துல சரியான உண்மையிலே கஷ்டப்படுறாங்களா, உண்மையிலே அவங்களுக்கு படிக்க வைக்க வாய்ப்பு இல்லையான்னு பார்த்து கொடுக்கணும். கஷ்டத்தின் மத்தியில் நீ உதவி செய்து பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களை வாழ வைக்கும். ஆமீன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எனக்காக யார் வழக்காடுவார்கள், எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள், எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள், என் சைடில் யாருமே இல்லையே, தட்டி கேட்க யாரும் இல்லாததுனால எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கிறார்களே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு உம்முடைய பாதப்படியில் விழுந்து நான் செபிக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னவரே, என் அன்பு பிள்ளைகளுக்காக நீர் இந்த நேரத்தில் இறங்கி வாரும். யார் யார் இவர்களை விழுங்க பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுந்தருளி நிற்பீராக. யார் யார் இவர்கள் கீழே விழுந்தால் கை கொட்டி சிரிக்கலான்னு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக, அற்புதங்களை செய்கிற தேவனாக, அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாக, என் பிள்ளைகளுக்காக வழக்காடி யுத்தம் செய்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எந்தெந்த காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நடப்பியும். என் பிள்ளைகளுடைய செல்வங்களை யார் யார் பிடுங்கி வைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து நீர் கொடுப்பீராக. இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில் வந்தேன் என்று சொன்ன தெய்வம், இவர்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், சொத்துக்கள், பெயர், புகழ் அத்தனையும் இவர்களுக்கு வாங்கி தருவீராக. இவர்கள் இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. ஆண்டவருடைய பெரிய தயை இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக. வியாதியோடு கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, எனக்கு விருப்பம் உண்டு மகனே மகளே நீ சுகமாகு என்று உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும். மரண கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்குகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி அதிலே சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே. இயேசு என்கிற பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி இவர்கள் சுகமாக, பாதுகாப்பாக, பத்திரமாக, ஆரோக்கியமாக, தீர்க்காயுசோடு தங்கியிருக்கட்டும். சொந்த வீடு இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொந்தமான ஒரு வீட்டை கட்டித்தாரும். வியாபார ஸ்தலம் வாடகை இடத்துல இருக்கிறதே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு தாரும். குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பலை, பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகலைன்னு அழுகிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றி கொடுத்து அவர்களை கனம் பண்ணும். நிறைஞ்ச மனசில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing,
Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.